ஒன்று பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். போதும், கவனிங்க. இப்போ பைபிள் பார்க்காதீங்க, என்ன பாருங்க. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ற அந்த ஒரு வார்த்தையை கவனிங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு, பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறாரு. அப்படி வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவங்க பாருங்க, எவ்வளவு சாக்கியம் பெற்றவங்க பாருங்க. மணவாளனாகிய இயேசு இதோ வெளிப்பட போகிறார். அப்படி வெளிப்படும் போது நம்ம எல்லாருக்கும் புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாக காணப்படுமா? எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற நாம், எங்கேயோ ஒரு சூழ்நிலையில் அற்பமா எண்ணப்படுகிற நமக்கு மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வரும்போது யாருக்குமே கிடைக்காத, இன்னைக்கு எத்தனை கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. அந்த கோடீஸ்வரர்கள் டாப் 10 கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. அதுல முதன்மையா கோடீஸ்வரரா இருக்கிறாங்க எவ்வளவு பேர். ஆனா அவங்க இன்னைக்கு பணம் தான் கனம், வசதிகள், சொகுசான வாழ்க்கை தான் புகழ்ச்சி என்று சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் பேதுரு சொல்றார், இன்னைக்கு நாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற போல கஷ்டப்பட்டு நாம் சாப்பிடுகிறவர்களா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ற மணவாளன் இதோ வெளிப்பட போகிறார். அப்படி வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்பட போகிறது. அல்லேலூயா. அப்படி புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு காணப்பட வேண்டும் என்றால் இங்கே வாழ்கிற உங்களுக்கு விசுவாச சோதிக்கப்படுதல் அவசியம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். அந்த மகிழ்ச்சியும் கனமும் புகழ்ச்சியும் சாதாரணமா கிடைத்து விடாது. உங்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது, நீங்க சோதிக்கப்படுகிற ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறது. உங்க விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று அவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுகிறார். என்ன? அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படுவது போல சொல்லிட்டு, அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்க விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சோதிக்கப்படுகிற காரியங்கள், சில நேரம் நமக்கு தோல்விகள் வரலாம், சில நேரம் நமக்கு ஏமாற்றம் வரலாம், சில நேரம் நமக்கு மன நிறைவில்லாத ஒரு நிலை வரலாம், சில நேரம் உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஆனா அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று நாம் தெரிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அப்ப எனக்கு புகழ்ச்சி மகிமை கனம் வரப்போகுது என்று நாம் அதை சகித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த இடத்துல பேதுரு சொல்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் கவனிங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நம்முடைய சரீரம் பலவீனமா இருக்கிற நேரத்துல, அல்லது நம்முடைய சரீரம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிற அந்த நேரத்துல நாம் என்ன செய்வோம்?
வழக்கத்தின்படி நாம் என்ன செய்வோம்? இப்ப யாரோ ஒருவர் சரீர பலவீனமா இருக்கிறாங்க, யாரோ ஒருவர் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறாங்க, கேள்விப்படுகிற நாம் என்ன செய்வோம்? அவர்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க மேல அன்பு கூறவங்களா இருந்தா ஒரு பழங்களை வாங்கி கொண்டு, அல்லது ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு காம்ப்ளான், ஒரு பூஸ்ட், இப்படி சத்தான அந்த பொருட்களை வாங்கி கொண்டு போய் அதை நாம் கொடுப்போம். ஏன்? அதை அவங்க சாப்பிடும் போது சரீரத்துல ஒரு பலன் அடையட்டும், ஆரோக்கியம் அடையட்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக நம்ம வாங்கி போய் கொடுப்போம். இப்ப நல்லா கவனிங்க, சில நேரங்களிலே நாம் நல்ல சத்தான உணவுகளோ, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான் போன்ற நல்ல பழ வகைகள் போன்ற அந்த சத்தான பொருட்களை சாப்பிட்டா கூட நம்முடைய சரீரம் பலன் அடையவில்லை, நம்முடைய சரீரம் ஆரோக்கியம் அடையவில்லை. காரணம் என்ன? அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அந்த பலவீனமா இருக்கிற அவர்களுடைய சரீரத்துக்குள் இருக்கிற அந்த நோய் நீங்காத பட்சத்துல என்ன சத்தான பொருட்களை கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் ஏற்படாது. நான் சொல்வது உங்களுக்கு விளங்குதா? சரீரம் நல்லா ஆகணும், ஆரோக்கியமாகணும் சொல்லி நம்ம பழ வகைகளை கொடுக்கிறோம், நல்ல சத்தான பொருட்களை கொடுக்கிறோம். ஆனா சில நேரங்களிலே நாம் கொடுக்கிற அந்த பொருட்கள் கூட அவங்களுக்கு சுகத்தை கொண்டு வரல. காரணம் என்ன? உள்ள இருக்கிற நோய் நீங்காத பட்சத்துல நம்ம என்ன சத்தான பொருள் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வராது. புரிகிறதா? அப்படி என்றால் அந்த நபர் என்ன செய்ய வேண்டும்? ஏன் இவ்வளவு சத்தான பொருள் கொடுத்தோம் அவர் ஆரோக்கியமாக்கலையே? சத்தான பூஸ்ட், காம்ப்ளான் போல பலன் அடைய செய்ய எந்த பொருள் கொடுத்தாலும் அவர் பலன் அடையிலேயே, ஏன் அப்படின்னு நம்ம பார்த்துட்ட பிறகு அடுத்தது என்ன செய்வோம்? அவர்கள் உடல் பரிசோதனை செய்ய வேண்டும். உடல் பரிசோதனை செய்து அதற்கேற்ற மருந்து வகைகளை சாப்பிடும் போதுதான் அவர்கள் பலன் அடையவும் ஆரோக்கியம் அடையவும் செய்வார்கள். அல்லேலூயா! நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? நான் தெளிவாதான் சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உள்ளான நோய் அந்த உடல் பரிசோதனை செய்தாதான் தெரியும். அந்த உள்ளான அந்த நோய்க்கு உடல் பரிசோதனை செய்வது மட்டுமல்ல, அதற்கேற்ற மருந்து வகைகளை கொடுத்தாதான் உள்ள சுகமான பிறகு வெளியில அவங்க பலன் அடைவாங்க. அது போல அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள், ஏமாற்றங்கள், அமைதியின்மைகள், மன போராட்டங்கள், உறவு சம்பந்தமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எத்தனை தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, எத்தனை ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, அமைதியின்மை, சமாதான இன்மை வருகிறது, மன போராட்டங்கள் வருகிறது, உறவு சம்பந்தமான பிரச்சனைகள் வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? அவசரப்பட்டு உடனே நாம் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். என் தோல்விகள், போராட்டங்கள், எல்லா சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று நாம் நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அதிகமாய் வேதம் வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அதிகமாய் நம்ம என்ன பண்றோம்? உபவாசம் இருந்தா எல்லா நிலைமைகள் மாறுமே என்று சொல்லி உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி சரீர பலவீனங்கள் மாற, சரீர ஆரோக்கியம் அடையாமல் இருக்கும் போது உள் பரிசோதனை செய்யப்படுகிறதோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலே நாம் ஆத்தும பரிசோதனையை நாம் அடைய வேண்டும். தற்பரிசோதனையை நாம் செய்ய வேண்டும். ஏன் எனக்கு ஏமாற்றங்கள், ஏன் எனக்கு தோல்விகள்,
ஏன் எனக்கு அமைதியே இருக்க மாட்டேங்கிறது? ஏன் எனக்கு மன போராட்டங்கள்? ஏன் உறவு சார்ந்த பிரச்சனைகள் என்று நாம் ஆத்தும பரிசோதனை செய்ய வேண்டும், தற்பரிசோதனை செய்ய வேண்டும். ஏன் இந்த நிலைமை எனக்கு வந்தது, ஏன் இந்த சூழ்நிலை வந்தது என்று சொல்லி சரீரத்துக்கு எப்படி உடற்பரிசோதனை செய்கிறார்களோ அதே போல ஆவிக்குரிய ஜீவித்துல நம்ம என்ன பண்ணணும்? அமைதியா ஒரு ஓரம் உட்கார்ந்து தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தற்பரிசோதனை எங்க செய்யும் போது அப்பதான் தெரிய வரும், நான் எங்க தவறி இருக்கிறேன், நான் எங்கே குறைபட்டிருக்கிறேன், நான் எங்க கீழ்ப்படியாமல் போயிருக்கிறேன் என்று நாம் தற்பரிசோதனை செய்தாதான் நமக்கு நம்முடைய நிலைமை, உள்ளான நிலைமை தெரிய வரும். நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குறதா? எப்படி ஒரு சரீரம் பலன் அடையாம போகும்போது, ஆரோக்கியம் அடையாமல் போகும்போது, நாம் என்னதான் சத்தான பொருள் சாப்பிட்டாலும் ஏன் இன்னும் அவங்க சுகமாகல, அதுக்கு பிறகு உள்ளத சோதனை பண்ணுவாங்க, ஸ்கேன் சொல்லுவாங்க, உடற்பரிசோதனை. அதை செய்துட்டு அப்புறம் டாக்டர் சொல்லுவாரு, இந்த காரியத்தை சாப்பிடுங்க, நீங்க நல்ல பலன் அடைவீங்க. அதே போல ஆவிக்குரிய ஜீவித்துல இந்த வாழ்க்கையில வருகிற எல்லா எதிர் சூழ்நிலையில ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த தோல்வியே வந்து இருக்குது, ஏன் எனக்கு சமாதானமே இல்லை, ஏன் என் உறவு சார்ந்த பிரச்சனை வந்து இருக்குதுன்னு சொல்லி அப்படியே விட்டு விடாம நாம் தேவ சமூகத்திலோ அல்லது ஒரு சூழ்நிலையிலோ அமர்ந்து இந்த நிலைமை வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆத்தும பரிசோதனை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்து கண்டுபிடித்து நாம் அங்கே சரி செய்யும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புது ஆரோக்கியம், சமாதானம், வெற்றி எல்லாம் காணப்படும். அப்படி எப்பாய் செய்திருக்கீங்களா? நீங்க அப்படி செய்தது உண்டா? சில நேரம் நம்ம என்ன சொல்லிடுறோம், எப்பவுமே இப்படிதாங்க பிரச்சனை வரும், எப்பவுமே இப்படிதாங்க உறவு சம்பந்தமான சூழ்நிலை ஏற்படும், எப்போ வருதுதான் இப்ப வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நாம் போறோமா? அல்லது ஓரம் அமர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்மையே ஆராய்ந்து பார்த்து ஏன் இந்த சூழ்நிலை வந்தது என்று நாம் செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆத்ம சோதனையும் தற்பரிசோதனையும் எந்த ஒரு தேவ பிள்ளைகள் செய்கிறார்களோ அவர்கள் அந்த சூழ்நிலையை கண்டுபிடிச்சு வாழ்க்கையில நன்மை பெற்றுக் கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள்ல அப்படி நடந்திருக்கிறது. பைபிள்ல இப்படி எதிர் சூழ்நிலைகள் இருக்கும்போது ஏன் இந்த நிலைமைகள் என்று அவங்களுக்கு சூழ்நிலை வரும்போது இந்த தற்பரிசோதனை செய்திருக்கிறாங்க. அப்படி செய்து வாழ்க்கையில மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1-2 பார்த்து நம்ம முடிச்சிடலாமா? முதலாவது வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 7-8 வசனம். ஒருவர் வாசிக்க கேளுங்க. எப்படி தற்பரிசோதனை பண்ணாங்கன்னு அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். லூக்கா 19:7-8. ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை இடையிலும் கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சகேவு பணக்காரன், சகேவு ஒரு பெரிய தலைவன். ஆனாலும் என்ன சூழ்நிலை என்று தெரியவில்லை. அவன் இயேசுவை பார்க்க வந்து விட்டான். இயேசுவை பார்க்க வந்த அவன் குள்ளன். ஆகவே இயேசுவை பார்க்க முடியல. முன்னாக ஓடுறான். ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி இயேசுவை பார்த்து விட்டான். அந்த திருப்தியோடு அந்த மரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா நடந்தது என்ன? எந்த பக்கம் போக வேண்டும் என்று இயேசு நினைச்சாரு தெரியல.
நேரா அவன் மரத்துக்கு கீழே வந்து நின்று மேல பார்த்து, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. உடனே அவன் இறங்கி இருக்க மாட்டான், குதிச்சிருப்பான். அவ்வளவு சந்தோஷம். இப்படி இயேசுவோடு நடந்து போகும்போது, மகிழ்ச்சியோடு அப்படி போகும்போது, அங்க இருக்கிற கூட்டத்தார் சொல்றாங்க, இவர் பாவியான மனிதனிடத்தில் தங்கும்படி போகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, சகேவு நின்று என்ற ஒரு கமா வருது பாருங்க. இங்கேதான் சகேவு தற்பரிசோதனை பண்ணுகிறான். சகேவு நின்று, அங்க ஒரு கமா போட்டு நிறுத்துகிறது வார்த்தை. இங்க சகேவு உடனே தன்னை தற்பரிசோதனை பண்ணுகிறான். ஏன் இந்த ஜனங்கள் இயேசுவோடு போகும்போது என்ன போய் பாவியான மனுஷனோடு இந்த பரிசுத்தர் போறாரேன்னு சொல்றாங்க என்ற கேள்வி அவனை தற்பரிசோதனை பண்ணுகிறது. அப்ப நான் எங்க தவறு இருக்கிறேன், அப்ப எங்க நான் மிஸ்டேக் பண்ணி இருக்கிறேன், எங்க இவர்கள் பாவி என்று சொல்ற அந்த சூழ்நிலையில நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தற்பரிசோதனை பண்ணுகிறான். தற்பரிசோதனை பண்ணின அவன் உடனே அங்கே மாற்றம் அடைகிறான். என்ன? என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். ஆமென். நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் எல்லாருக்கும் 4 தனியா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி தற்பரிசோதனை செய்த உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து அதை அறிக்கை எடுக்கிறான், கொடுத்துறேன்னு சொல்லுகிறான். இதுதாங்க தற்பரிசோதனை. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களும் தோல்விகளும் குடும்ப பிரச்சனைகளும் மன போராட்டங்கள் வரும்போது இந்த சகேவை போல ஒரு நிமிஷம் நின்று அல்லது தேவ சமூகத்துல ஒரு நிமிஷம் உட்கார்ந்து, ஏன் இந்த நிலைமை வந்தது, எனக்கு ஏன் இந்த தோல்வி வந்தது, ஏன் போராட்டம் வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்று தற்பரிசோதனை செய்தது உண்டா? அப்படி செய்திருப்பீர்கள் என்றால் நிச்சயம் அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க விடுதலையாயிருப்பீர்கள். அல்லேலூயா. சகேவு நின்று உடனே அவன் மாற்றம் அடைந்தான். உடனே இயேசு சொல்றார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். ரட்சிப்பு என்றது எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. ரட்சிப்பு என்பது நரகத்துல நெருப்புல போய் எரிகிற இடத்தை விட்டுட்டு மகிழ்ச்சியான சந்தோஷமான இடத்துல கொண்டு போய் வைப்பதுதான் ரட்சிப்பு. அதை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த இடத்தை விட்டு மீட்ட முடியாது. நரகத்துல நான் போக மாட்டேன், இத்தனை கோடி 100 கோடி தரேன் 1000 கோடி தரேன்னு சொன்னா கூட மீட்க முடியாது. ஆனா ரட்சிப்பு என்கிற மாபெரும் கிருபையை பெற்றவன் 1 ரூபாய் கொடுக்காம கூட அவன் பரலோகம் போக முடியும். ஆமென். அந்த மாபெரும் ரட்சிப்பை இந்த சகேவுக்கு பெற காரணம் என்ன? தன்னை தற்பரிசோதனை செய்தான். ஆமென். இரண்டாவது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசி கேட்போம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இந்த இடத்துல நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். தாவீது அவனுடைய தளபதிகள் படையாட்கள் எல்லாம் போருக்கு போயிட்டாங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் போருக்கு போயிட்டாங்க. ஆனா தாவீதோ போருக்கு போகாம அரண்மனை உப்பரைகளே உலாத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெண் குளிக்கிறதை பார்த்து விட்டார், அவளை அழைத்து வர சொல்லிவிட்டார், பாவம் செய்து விட்டார். இப்ப பாவம் செய்தது மட்டுமல்ல, அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டார். உடனே அவனுடைய கணவன் போர்ல இருக்கிறார், அவன் ஒரு படைத்தளபதி, அவனை அழைத்து வர சொல்லுகிறார். தாவீது பண்ற அந்த ட்ரிக்ஸை கவனிங்க. இதை மறைப்பதற்காக உரியாவை வர வைக்கிறார். வர வச்சு நீ உன் வீட்டுல போய் மனைவியோடு சந்தோஷமா இருக்கும்படி செய்ய வைக்கிறார். ஆனா உரியா உத்தமன்,
என் ஜனங்கள் போராடி கொண்டிருக்கும் போது நான் எப்படி என் மனைவியோடு போய் மகிழ்ச்சியா இருப்பதுன்னு சொல்லி அவன் போகாமல் அரண்மனையில் இருக்கிறான். அடுத்த நாள் தாவீதுடைய ட்ரிக்ஸ், நல்ல சாராயத்தை ஊற்றி கொடுத்து விட்டு போக வைக்க பார்க்கிறான். அப்போ கூட உரியா போகவில்லை. கடைசியில தாவீது முடிவெடுக்கிறான், இவன் தன் மனைவி கிட்ட போய் சேர மாட்டான், எப்படி நம்ம மாட்டிக்கோ என்று ஒரு லெட்டர் எழுதுகிறான். யோவாபே, இந்த லெட்டரை கொண்டு வருகிற இந்த உரியாவை சண்டை நடக்கிற இடத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு எப்படியாவது அவன் கொலை செய்து விடு என்று. அவன் மரணத்தை அவன் கையிலே லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். இப்போ உரியா உத்தமன், அதை ஓபன் பண்ணி கூட பார்க்கல, அப்படியே கொண்டு போய் யோவாபிட்ட கொடுக்கிறான். யோவா படிச்சு விட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருப்பான். இருந்தாலும் தாவீதுடைய வார்த்தைக்கு இணங்க உரியாவை யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறான். எவனோ ஒருவன் எய்த அம்பு ஈட்டி உரியாவை சாகடித்து விடுகிறது. இந்த செய்தியும் இப்போது தாவீதுக்கு வருகிறது. உடனே என்ன நடக்குது? உரியாவின் மனைவியாகிய பெத்சேபாளை தன் மனைவியாய் மாற்றிக் கொள்கிறான். எவ்வளவு தந்திரமா செயல்பட்டான் தாவீது. இப்படி யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது என்று அவர் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுக்கு மறைக்க முடியுமா? உடனே நாத்தானை அனுப்புகிறார். நாத்தான் ஓடி வந்து சொல்றான், தாவீதே, நீதான் அந்த பாவி, நீதான் இந்த காரியத்தை செய்த என்று சொல்லும் போது உடனே தாவீது தன்னை தற்பரிசோதனை செய்து, ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேனே என்று அன்றோடு அவர் மனம் திரும்புகிறார். அதுக்கப்புறம் தாவீது இது போன்ற பாவங்களை சாவர வரைக்கும் செய்யவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, உடனே தாவீது நாத்தானை பார்த்து, நாத்தான், உன் வேலை என்னவோ அதைதான் நீ செய்யணும், நீ தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போ, தேவையில்லாத ஏன் விஷயத்தெல்லாம் வந்து தலையிடாது என்று தாவீது அவரை விரட்டி அடிச்சிருக்க முடியும். தாவீதுடைய ஆர்டர்னால நாத்தானை இந்த பதவியிலிருந்து நான் தூக்கி போடுகிறேன் என்று சொல்லியிருக்க முடியும். ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. ஆண்டவருடைய ஒரு வார்த்தை வந்த உடனே பயந்து நடுங்கி, ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்று அலறுகிறார். தற்பரிசோதனை செய்கிறார். எப்போ அவர் தற்பரிசோதனை செய்கிறாரோ அப்பவே மரணத்துக்குள்ளாக போகாமல் அவர் உயிர் பிழைக்கிறார். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில வருகிற ஏமாற்றங்கள், தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வருகிற எதிர் சூழ்நிலைகள், தற்பரிசோதனை சகைவு செய்தார், வாழ்க்கையில மாற்றம் அடைந்தார். தாவீது தற்பரிசோதனை செய்தார், வாழ்க்கையில மாற்றம் அடைந்தார். மூன்றாவது ஒரு சம்பவம் சொல்லி நான் முடிக்கிறேன். யோசுவா 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். யோசுவா 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேலைக்காரராக 2 மனுஷரை ரகசியமாய் வேலை பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்று பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். போதும். இங்க கவனிங்க, ஒரு அற்புதமான காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். யோசுவா, இப்போ யோசுவா கிட்ட இஸ்ரவேல் மக்களை குறித்த பொறுப்பு வந்துடுச்சு. யோசுவா 45 வயசுல மோசேயோடு இணைகிறார். இப்போ 40 வருஷம் கழிச்சு 85வது வயசுல ஊழிய பொறுப்பை பெற்றுக் கொள்கிறார். 85 வயதிலிருந்து 25 வருஷம் வரைக்கும் அந்த இஸ்ரவேல் மக்களை மோசேக்கு பிறகு நடத்துகிறார். 110வது வயதில யோசுவா சாகிறார். இந்த 25 வருஷம் அவர் இந்த ஜனங்களை நடத்தி அந்த தேசங்களை 31 ராஜாக்களை அழித்து 64 தேசங்களை பிடித்து இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக முதலா ஒரு காரியம் செய்கிறார். என்ன? எரிகோவை வேவு பார்க்க யோசுவாவையும் காலேபையும் இன்னொரு மனிதனையும் அனுப்புகிறார். இப்ப 2 மனிதர்களை யோசுவா அனுப்புகிறார். அப்படி அனுப்பின போது இந்த 2 மனிதர்கள் போய் அந்த எரிகோ எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று எரிகோ ராஜாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. வேவு பார்க்க 2 மனிதர்கள் வந்திருக்கிறாங்க சொல்லி உடனே இவர்களை கைது
கைது செய்யுங்கள் என்று சொல்லி ராஜா உத்தரவிட கைது செய்ய வரும்போது எங்கே போவது என்று தெரியவில்லை அந்த ரெண்டு மனிதர்களுக்கு. உடனே அந்த இடத்துல ஒரு எப்பவுமே லைட் எரிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுல விபச்சாரங்கள் நடக்கிறது. அந்த விபச்சாரத்துக்கு லீடர் யாருன்னா ராகாப் என்ற வேசி. அவள் விபச்சாரி அல்ல, பெண்களை வைத்து விபச்சாரம் செய்து கொண்டிருந்த ஒருவன். ஆனா அதே நேரத்தில் வரலாறு சொல்லுகிறது ராகாப் இஸ்ரவேல் மக்களை குறித்து அறிந்திருந்தார். இந்த ரெண்டு பேரும் உள்ள வந்த போது அவர்கள் தெரிந்து கொண்டால் இவர்கள் நாம் சந்தோஷப்பட்டு இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆச்சரியப்பட்ட மனிதர்கள் ரெண்டு பேரும் சொல்லி மேலே போய் ஒழித்து வைத்து விட்டு அந்த ராஜாவுடைய அனுப்பின ஆட்கள் கிட்ட சொல்றா, வந்தாங்க உண்மைதான், வந்த இப்படியே போயிட்டாங்க, நீங்க போய் பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. உடனே அவர்கள் மேல படுப்பதற்கு தூங்குவதற்கு முன்பதாக அவர்களிடத்துல போய் சொல்லுகிறார், உங்களை கைது பண்ண வந்தவங்க ஓடிட்டாங்க. அப்ப அவங்க போகும்போது சொல்றாங்க, இந்த சூழ்நிலையிலே எங்க ரெண்டு பேரையும் நீ காப்பாற்றி இருக்கிற, இந்த தேசத்தை நாங்க பிடிக்க போகிறோம், எரியோவை அழிக்க போகிறோம். அப்பொழுது நீ உன் அப்பா உன் அம்மா உன் குடும்பத்தார் எல்லாரும் காப்பாற்றப்படுவீங்க. இந்த சிவப்பு கயிறு ஜன்னல்லே இருக்கட்டும் என்று சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, போன அவர்கள் மறுபடியும் வந்து எரிகோ கோட்டையை எக்காலம் ஊதி ஆண்டவரை ஆர்ப்பரித்து தூள் தூளா உடைச்சு போட்டாங்க. ஆனா உடைத்து போடும் போது அங்க என்ன நடக்கிறது பாருங்க, வாசிங்க. யோசுவா 6:25 வாசிங்க. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவனையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அவள் இந்நாள் வரைக்கும் எங்கே குடியிருக்கிறாள்? இஸ்ரவேலின் நடுவிலே. அவள் எரிகோவிலே விபச்சாரங்களை நடத்தி கொண்டிருந்த ஒரு பெண். ஆனால் தேவ பிள்ளைகளை காப்பாற்றினதுனாலே ஆண்டவள் அவளுக்கு ஒரு இறக்க கிடைக்க செய்கிறார். இப்போது அவள் நேர எங்க வருகிறாள்? இஸ்ரவேலருக்குள்ளே வருகிறாள். இஸ்ரவேலருக்குள்ளே வந்த அவளுக்கு சும்மா இல்லை, இப்ப வாழ்க்கையில மாற்றம் வருகிறது. பரிசுத்த ஜனங்களுக்குள்ள நாம் வந்துவிட்டோம், தேவனுடைய ஜனங்களுக்குள்ள வந்துவிட்டோம். இனி நாம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே அவள் வாழ ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். சல்மோன் என்ற யூத வம்சத்துல வந்த சல்மோன் என்ற ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்க செய்கிறார். அது எங்கே வாசிக்கலாம்? வாசிங்க. மத்தேயு 1:5. மத்தேயு 1:5 நான் முடிக்கிறேன். சல்மோன் போவாஸ் என்ற மனிதனை யாரிடத்துல பெற்றான்? அன்பான தேவ பிள்ளைகளே, தற்பரிசோதனை செய்த அந்த பெண், எங்கேயோ நாம ஜனங்களை வச்சு வேசித்தனம் விபச்சாரம் நடத்தி கொண்டிருந்த நம் தேசமே அழிக்கப்பட்ட போது நமக்கு மட்டும் காப்பாற்றுகிற கிருபை கிடைத்தது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்துவிட்டோம், இனி நாம் பாவம் செய்யக்கூடாது என்று தற்பரிசோதனை செய்த அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாக்கியம் என்ன? தன் ஜனங்கள் மத்தியிலே வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆமென். யூதா சந்ததியில வந்த சல்மோன் ராகாப் என்ற அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறார். சல்மோனுக்கு ராகாப்புக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. யாரு? போவாஸ். இந்த போவாஸ் ரூத்துக்கு தான் ஓபேத். அந்த ஓபேத்துக்கு ஈசாய் பிறக்கிறார். அந்த ஈசாய்க்கு 8 பிள்ளைங்க தாவீது. அந்த தாவீது வம்சத்துல இயேசு. ஆமென். தற்பரிசோதனை செய்த மனிதர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மாபெரும் மாற்றங்களை செய்திருக்கிறார். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, சகே வாழ்க்கையிலே தற்பரிசோதனை செய்தார், மாற்றம் வந்தது. தாவீது தற்பரிசோதனை செய்தார், மாற்றம் வந்தது. ராகாப் தற்பரிசோதனை செய்தார், மாபெரும் மாற்றம் வந்து ஆசீர்வாதம் கிடைச்சது. இந்த காலவெல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். ஏன் உங்கள் வாழ்க்கையில சோதனைகள், ஏன் உங்கள் வாழ்க்கையில தோல்விகள், ஏமாற்றங்கள், ஆண்டவருடைய வருகை வரப்போற நாட்கள்ல ஏன் இன்னும் இந்த போராட்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீர்கள்? காரணம், என்னைக்காகிலும் தற்பரிசோதனை செய்திருக்கிறீர்களா? நான் ஏன் இன்னும் நல்லா ஜெபம் பண்ண மாட்டேன்?
நான் ஏன் இன்னும் உலக ஆசையில இருக்கிறேன்? ஏன் இன்னும் உறவு இந்த உலக காரியத்திலே இருக்கிறேன்? ஏன் கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்க முடியல? ஏன் கர்த்தருக்காக நான் வாழ முடியல? இன்னும் இந்த உலக காரியனை மயக்கி கொண்டிருக்கிறது, உலக காரியனை அமிழ்த்து கொண்டிருக்கிறது. ஏன் 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 என்று தற்பரிசோதனை செய்திருக்கிறீர்களா? தற்பரிசோதனை செய்கிறவர்களாய் நீங்கள் நானும் இருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற நாள் ஒன்று வருகிறது. அப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். ஆமென். தற்பரிசோதனை நான் செய்ய மாட்டேன், என் இஷ்டப்படிதான் வாழ்வேன். அந்தந்த நேரத்தில் வரும்போதெல்லாம் என் உலகத்துக்கு ஏற்றபடிதான் நான் நடப்பேன், அந்தந்த நேரத்துக்கு ஏற்றபடிதான் உலகத்துக்கு ஏற்றபடிதான் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் இல்லாமல் வாழ்வீர்கள் என்றால் இயேசு வெளிப்படும் போது நீங்கள் கைவிடப்படுவீர்கள். ஒரே ஒரு சான்ஸை மிஸ் பண்ணுவீர்கள். அதோட அந்த கதிதான். அதற்காகவா நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை செய்கிறோம்? தயவு செய்த காலவெல்லை உங்கள் எல்லாரையும் கரம் கோப்பி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்யுங்க. ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்தது? ஏன் என் வாழ்க்கையில் இது வந்து கொண்டிருக்கிறது? ஏன் தேவனுக்கு எனக்கு பிரியம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தற்பரிசோதனை செய்தீர்கள் என்றால் மாற்றங்களை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் வெளிப்படுகிற நாளிலே அந்த மாபெரும் பாக்கியத்தை உங்களுக்கு அன்பாய் தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேயா. உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேயா. உள்ளு உடல் எல்லாமே உமக்கு தந்தனையா. ஒரு கள்ள கவலை இல்லாமல் காத்துக் கொள்ளுமையா, காத்துக் கொள்ளுமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேயா. உமக்கு சொந்தமையா. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உம் சன்னிதானத்திலே தாழ்த்துகிறேன். அப்பா, வந்திருக்கிற எத்தனை பேரும் உம்முடைய ஜனங்கள் அப்பா. நீர் வெளிப்படும் போது உம்மோடு கூட வர ஆசையா இருக்கிற மக்கள் அப்பா. ஒருவராயிலும் கைவிடப்படக்கூடாது என்று உன் பொற்பாதத்தை நான் பிடித்து கெஞ்சி ஜெபிக்கிறேன். இந்த ஜனங்கள் அத்தனை பேரும் நீங்க வரும்போது உன் சமூகத்துல வரணும். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்க சித்தம் போல எங்களை வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரம் மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக.